இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பை ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து ஒரு இங்கிலீஷ் ஃபிலாசபர் அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட. ஸ்டேட்ஸ்மென்னா ஒரு பப்ளிக் ரெஸ்பெக்டோட இல்லை ஒரு பப்ளிக் ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ண ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ட் பொலிட்டீஷியன். இவர் வந்து 22 ஜான்வரி 1561 வந்து லண்டனில் பார்ன் ஆகி ஏப்ரல் 9 1626 வந்து ஹைகேட்டில் வந்து செத்து போயிருப்பார். இங்கிலாண்டோட அட்டார்னி ஜென்ரலாகவும் அண்ட் லார்ட் சான்சலராகவும் சர்வ் பண்ணியிருக்காரு. குவீனோட கவுன்சில் டெசிக்னேஷனோட ஃபர்ஸ்ட் ரெசிபியண்ட்டாகவும் அண்ட் 1597 வந்து எலிசபெத் இவரை வந்து லீகல் அட்வைசராகவும் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. இவரோட இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேஸ்லாம் என்னன்னு சொன்னாங்கன்னா, ஆஃப் யூனிட்டி இன் ரிலிஜியன், ஆஃப் நொபிலிட்டி, ஆஃப் சூப்பர்ஸ்டிஷியன், ஆஃப் குட்னஸ் அண்ட் குட்னஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்றது தான் இவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸு. ஸோ இந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ப்ரோஸ் எதை பற்றினா, பேக்கன் வந்து ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ரொம்ப நல்லாவே வந்து பேசியிருப்பார். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது என்னென்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு நெசசரியான ஒரு விஷயம். லைஃப்லேயும் சரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம எவ்வளோ அழகாக கேரி பண்ணி கொண்டு போகிறோம், அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றத ரொம்ப அழகாகவே வந்து சொல்லியிருப்பார். ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத வேர்ல்டு வந்து ஒரு வில்டர்னஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபீலிங் ஆஃப் குட்வில், ஒரு ரெண்டு பீப்புளுக்குள்ளே நடக்கிற ஒரு குட்வில் தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் அட்மையர் பண்ணியிருப்பாங்க அண்ட் அவங்களுக்குள்ளே தேவைப்படுற அப்பப்போ சில விஷயம் தேவைப்படும், அதை ஹெல்ப் மூலியமாக பண்ணிப்பாங்க. அது எல்லாமே சேர்த்து சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரோஸ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, இந்த எஸ்ஸே வந்து அவரோட ஃப்ரெண்ட் சர் டாபி மேத்யூவோட ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எழுதியிருப்பார். நோபல் குவாலிட்டிஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து ரொம்ப அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் அப்படின்றாங்க. அரிஸ்டாட்டிலோட கோட் வந்து இந்த எஸ்ஸேயோட ஸ்டார்டிங்காக வந்து இருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, whosoever is delighted in the solitude is either a wild beast or God அப்படின்ற ஒரு கோட்டோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஹியூமன் நேச்சருக்கு வந்து ஒரு கம்பெனியும் அண்ட் சோஷியல் கான்டாக்டும் வேணுன்றாரு. ஸோ அந்த இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா, பிளிஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சொசைட்டிக்கு யாரனாலும் இருக்காங்களோ, அது எப்படின்னா, அவங்க எப்படி இருந்தாலும் சரி, இந்த சொசைட்டியில் இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத பற்றி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பிளிஸ்ஸாக வந்து என்ஜாய் பண்ணியிருக்கணும், இல்லை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்குறாரு. ஒரு குட் மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து நெசசரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது என்னென்னா ஒரு தெரப்பி மாதிரி, அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ம ஹார்ட்டை வந்து லைட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளோட பென்டப் ஃபீலிங்ஸை வந்து ரிவீல் பண்ணணும், அதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இமோஷனை ரிவீல் பண்ணுறதுக்குனாலும் சரி, இல்லை நம்மளோட சாரோஸ், ஜாய்ஸ், ஃபியர்ஸ், ஹோப்ஸ், சஸ்பீஷியஸ் அண்ட் அட்வைஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக வந்து நமக்கு ரிவீல் ஆகிடும் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தெரப்பி அப்படின்றது என்னென்னா ஒரு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து க்ளோரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஃப்ரெண்டை எப்படி வந்து அட்ரஸ் பண்ணுறாருன்னா, ஷேர்ஸ் ஆஃப் தேர் கேர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஃப்ரெண்டு கிடைச்சா அவனோட மைண்டில் இருக்க கன்ஃபியூஷனான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலிமா வந்து இவன் எல்லாத்தையுமே வந்து கிளாரிஃபை பண்ணி சொல்லிடுவான். அதுக்கு இவனுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு தேவை பண்ணுறாங்க. ஒரு ட்ரூ ஃப்ரெண்டோட அட்வைஸ் வந்து ஒரு வெஞ்சரை வந்து அண்டர்டேக் பண்ணவோ ஆர் டேஞ்சரில் இருந்து அவனை வந்து டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவோ வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து க்யூர் ஃபார் எய்லிங் ஹார்ட்ஸ். பேக்கன் வந்து எய்லிங் ஹார்ட்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக வந்து க்யூர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு ஹெல்த்தியான ஹார்ட்டுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்டு குட் ஹார்ட் வந்து வேணும். அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷன்லேயும் அண்ட் இன்டிமேட்டில் தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஒரு பார்ன் ஹார்னி அப்படின்னா என்னென்னா, சியர்ஃபுல் ஃப்ரெண்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட டிப்ரெஷன் அண்ட் வேரியஸ் டிசீஸ் எல்லாமே வந்து க்யூர் பண்ணிடும். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு பெனேக்கா மாதிரி. அப்படின்னா என்னென்னா, ஒரு சொல்யூஷன் ஃபார் ஆல் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஹார்ட் அட்டாக்கு கூட வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், எல்லாத்துலேருந்து க்யூர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிக் பர்சனோட ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி செகண்டரி வேல்யூ ஆஃப் ஹார்ட்டையே வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
ஒரு எய்னிங் ஹார்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகி ஒரு ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அமேசிங் திங்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்தால் எல்லா மிசரிஸில் இருந்தும் எலிவேட் ஆகி அண்ட் அவனை வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேஷண்ட்ஸ் வந்து லிவருக்கு வந்து சார்ஸா, ஸ்டீல் ஃபார் ஸ்ப்ளீன், பிரெயினுக்கு வந்து ஃப்ளேவர் ஆஃப் சல்ஃபர் இது மாதிரியான மெடிசின் எடுக்கிறாங்க. ஆனால் ஹார்ட்டை பொறுத்த வரையில் வந்து ஹார்ட் கன்சர்ன்ட் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பால் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியும். ஹார்ட் சம்மந்தமான எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பால் மட்டும்தான் வந்து முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து லெவல்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அண்ட் லீடர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுறது வந்து அதோட வேல்யூ அண்ட் ஒர்த்ஃபுல்னஸை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிச் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள் எல்லாமே வந்து கிஃப்ட்ஸ், பேச்சஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் ரெஸ்பெக்ட் அண்ட் அவங்க வெல்த்தை வச்சு நோபல் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளை வந்து அவங்க கூடயே வச்சுக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து லேக் ஆகும். அவங்க பேட்ரன்ஸ் அண்ட் பெனிஃபிட்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈக்குவாலிட்டி இல்லைனாலும் ஒரு வேவ் லென்த்தோடு வந்து அட்டாச் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு குயின் அண்ட் லீடரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஈக்குவல் லெவலில் நம்மளோட இல்லைனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படியாவது ஒரு வேவ் லென்த்லையாவது மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில நேரம் வந்து பிரின்சஸ் வந்து ஒரு ஆர்டினரி இண்டிவிஜுவல் பற்றி அட்மையர் ஆனாலும் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம். லவ்வில் சீக்கிரம் விழுந்துடலாம், ஆனால் ஃப்ரெண்ட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும்னா அப்படி இருக்கிற இண்டிவிஜுவல்ஸை வந்து எலிவேட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அவங்களுக்கும் அவங்க மொனார்ச் கிட்ட வந்து அவங்க பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப போராக இருந்தாலும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்து, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து, எனக்கு ஈக்குவலாக நீ இருடான்னு சொல்லிட்டு அப்படி தக்க வைக்கிறது தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், தவிர லவ் இப்படி வந்து வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே தான் வந்து ட்ரேட் இருந்தால் தான் அது எப்போவுமே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக வந்து இருக்கும், கொடுக்கல் வாங்கன்னு இல்லாமல். ஸோ அவனை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிட்டு வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்டாபிக் என்னென்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு பேக்கன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்து அஃபெக்ஷன் அண்டு ஜாலி அப்படின்ற மாதிரி. ஸோ இது ரெண்டையுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து டபுளாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் ஃப்ரூட் வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் வந்து திங்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து பொமக்ரானட் மாதிரி நிறைய கேர்னல்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப் டாபிக் என்னென்னா கரெக்ட் கவுன்சிலிங். பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா எல்லா பிஸ்னஸ் மேனும் ஒரு சிங்கிள் அண்ட் ரிலேபிள் கவுன்சிலரை வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. பீஸ் பை பீஸாக கவுன்சில்ஸை வந்து பிக் பண்ணி பீஸ் பை பீஸாக வந்து கவுன்சில்ஸை வந்து பிக் பண்ணால் அது ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கவுன்சிலர் வந்து அந்த மேன் அண்ட் பிஸ்னஸ் பற்றி தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நிறையா கவுன்சிலர்ஸ் வச்சுக்கிட்டா அது டேஞ்சரஸ், பிகாஸ் அதுவும் ஒரு கன்ஃபியூஷனை வந்து லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பியூரான ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு மேன் ரிசீவ் பண்ணுறான்னா அது கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கில் மட்டும்தான் இருக்கணும், அதுதான் கரெக்டான கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சப்டைட்டில் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. சிலா இவர் வந்து ஒரு ரோமன் ரூலர். இவர் தான் வந்து பாம்பேக்கு வந்து த கிரேட் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருப்பாரு. பாம்பே வந்து சிலாவை வந்து பப்ளிக்கில் முன்னாடி அவங்க 2 பேருக்கும் ஒரு நடுவில் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஆங்க்ரியாக வந்து இவர் வந்து பேசிடுவார். அது போக வந்து சிலாவை வந்து இவர் வந்து செட்டிங் சன்னும் இவரை வந்து ரைசிங் சன் ஆஃப் ரோமன் பவர் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுவார். சிமிலராக வந்து ப்ரூட்டஸ்க்கு வந்து சீசர் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி கிடச்சிச்சு அண்ட் அவன் வந்து எப்படி அவனை ட்ரஸ்ட் பண்ணான், எப்படி ஒரு லாயல் அட்வைசராக வந்து இருந்தான், அவனை எப்படி வந்து சீசரை வந்து பிளைண்டாக வந்து ட்ரஸ்ட் பண்ணான். ஸோ இதெல்லாம் காரணம் தான் அவனோட டவுன்ஃபாலுக்கு வந்து காரணமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று யாருன்னா அக்ரிப்பா. இவன் வந்து ஒரு இக்னோபிள் பர்த்தில் வந்து பிறந்திருப்பான். அவனை வந்து அகஸ்டஸ் வந்து ஃப்ரெண்டாக்கி ராயல் கமெண்டேஷனோட ஹானர் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் லேட்டராகவே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அக்ரிப்பா வந்து கொலை பண்ணவும் சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிபரியஸ் அண்ட் செஜானஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் ஒரு இன்செப்பரபிள் கம்பேனியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் செப்டிமஸ் செவரஸ் அண்ட் பிளாட்டினஸோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியும் இந்த பேக்கன் வந்து கோட் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
செப்டிமஸ் சன் பிளாட்டினஸ் டாட்டரை வந்து பிளாட்டினஸோட விஷே இல்லாமல் மேரி பண்ணியிருப்பான். பேக்கன் வந்து ஒரு ட்ரூத்தை வந்து ரிவீல் பண்ணுறாரு. என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் மென், அவங்களுக்குள்ள இல்லை அவங்களுக்கு நோபல் ஹார்ட் அண்ட் கம்பேஷன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பேக்கன் வந்து சொல்கிறாரு. ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, ஒரு லாயல் அண்ட் செல்ஃப் சாக்ரிஃபைசிங் வந்து ஃப்ரெண்டு வந்து வெறும் ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, அவங்க தான் லைஃப், ஈவன் இன் டெத்து கூட தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு வந்து டிபார்ட் ஆனால் ஃப்ரெண்டோட விஷஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து டேக் கேர் பண்ணி ஃபேமிலியையும் வந்து பார்த்துப்பான். அதுதான் வந்து ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு குட் ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல ஆர்பிட்டர். ஆர்பிட்டர்னால் என்னென்னா ஒரு குட் அட் மேக்கிங் டெசிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். பேக்கன் அப்படி வந்து சொல்லி இந்த எஸ்ஸே வந்து க்ளோஸ் பண்ணுறாருனா, ஒரு ஃப்ரெண்ட் இல்லாமல் சாலிட்டேரியாக இருக்க பர்சனுக்கு சொசைட்டியே தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் தி சொசைட்டி, இல்லை உங்களுக்கு பர்சனலாகவும் தேவை அப்படின்றதோட இந்த எஸ்ஸே வந்து முடியுது. தேங்க்யூ.